قال يا قوم أرأيتم إن كنت على بينة من ربي ورزقني منه رزقا حسنا. இந்த புனிதமான இந்த ஜும்மாவுடைய இந்த நேரத்தில் அல்லாஹும் அவனுடைய தூதரும் சொல்லித்தந்த மார்க்க உபதேசங்களை கேட்டு பயனடைந்து அது வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு மக்களாக நாம் ஆக வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த முதல் உரை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு நல்ல அடியார்களில் ஒருவருக்கு சொல்லப்பட்ட ஒரு உபதேசம். அது என்ன? லிமா அரோக பிஹாதிஹி சகீனா, இந்த அமைதிக்கும் இந்த நிம்மதிக்கும் காரணம் என்ன? அதாவது ஒருவரை பார்த்து, நீங்க ரொம்ப நிம்மதியான ஆளு, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, நீங்களாம் பிரச்சனையே இல்லாத ஆளு அப்படின்னு சொல்லி நம்ம ஒருத்தர் இப்போலாம் தமாஷா கேலியா கிண்டலா நம்ம பேசிக்கிறோம் நமக்குள்ள. இப்படி ஒரு காலகட்டத்தில் ஒரு அறிஞரை பார்த்து ஒரு நல்லடியாரில் ஒருவர், நீங்க ரொம்ப நிம்மதியா இருக்கிறீங்க, சந்தோஷமா இருக்கிறீங்க, உங்க முகத்துல எப்பவுமே மகிழ்ச்சியை தான் பார்க்க முடியுது, ஒரு புன்முறுவலை தான் பார்க்க முடியுது, என்ன காரணம்? இதுக்கான தாரக மந்திரம் என்ன? உங்க மனசுல இப்படி இருக்கிற அமைதிக்கான காரணம் என்ன? வாழ்க்கையில மனுஷனுக்கு பிரச்சனை 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 இருந்துகிட்டே இருக்கும். ஆனா பிரச்சனை உள்ள மனிதர்களை பார்க்கும்போது சோர்வாகவும் தளர்வாகவும் மனதில் ஒரு பாரமாகவுமே என்ன செய்வாங்க? இருந்துகிட்டே இருப்பாங்க. என்னதான் 5 வேளை தொழுதாலும் அவங்கள்ட்ட கேளுங்க, சரியா சாப்பிட முடியல, மனசே சரியில்லை, சரியா தூங்க முடியல, தூக்கம் வரல, இப்படி சொல்லி கொண்டிருக்கிறவங்கள நீங்க பாக்குறீங்க. இதுக்கு நம்மெல்லாம் தமாசா பேசிட்டு போயிருவோம். என்ன நான் மட்டுமா, நீ ஒன்ன பார்த்தால்தான் தான் நிம்மதியா ஆள் மாதிரி தெரியும் அப்படின்னு பேசிட்டு போயிருவோம். ஆனா இது நல்ல கல்வி கற்ற உரிய ஒரு மார்க் அறிஞரிடத்துல இந்த நல்லவரில் ஒருவர் இந்த கேள்வியை கேட்கும்போது, லிமா அராக்க, உங்களை நான் பாக்குறேன், பிஹாதி சகீனா, அமைதியா இருக்கிற மாதிரியே தான் பாக்குறேன், உங்க முகத்தை பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது, ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஆள் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லும்போது அவர் உடனே, என்ன பார்த்தா உனக்கு பீஸ்ஃபுல்லா தெரியுது இல்லையா, அதுக்கான நீ தாரக மந்திரத்தை தெரிஞ்சுக்கிற வேண்டாமா, அந்த பயனை நீனு அடைய வேண்டாமா, யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு சொல்ற மாதிரி, நான் எதனால இந்த அமைதியை அடைஞ்ச உன் பார்வையில தெரியுது இல்லை நான் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறேன்னு. எனக்குள்ள பிரச்சனை அல்லாவுக்கு தெரியும், ஆனா நான் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறேன்னு உனக்கு தெரியணும் இல்லையா, நின்று கேட்டுட்டு போ அப்படின்னு சொல்லி ஒரு 4 விதமான அறிவுரைகளை அவருக்கு வழங்கியிருக்கிறார் அந்த அறிஞர். அதுல முதலாவது அவர் சொல்றாரு, அருமை மகனே, கராத்து யூ தப்பீருல் அம்ர, நான் குரான் வசனத்துல படிச்சேன். என்ன வசனம்? 10வது அத்தியாயம் 31வது வசனத்துல அவர் படிச்சதை சொல்றாரு. அல்லாஹ் சொல்றான் அதுல, யூ தப்பீருல் அம்ர, காரியங்களை நிர்வகிப்பவன் யார்? அல்லாஹ் அதுல நிறைய கேள்வி கேட்கிறான். உணவு கொடுக்கிறவன் யாரு? செவி புலனை கொடுத்தவன் யாரு? பார்வை புலனை கொடுத்தவன் யாரு? உயிரை எடுக்கிறவன் யாரு? உயிரை கொடுக்கிறவன் யாரு? மௌத்தாக்குறவன் யாரு? எல்லாம் யார் யார் யாருன்னு கேள்வி. இப்படி கேள்வி கேட்டுக்கிட்டே கடைசியில யூ தப்பீருல் அம்ர, காரியங்களை நிர்வகிக்கிறவன் யார் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் கேட்கிறான். நம்ம எல்லாம் ஈஸியா சொல்லிடுவோம், ஃபஸயகூலுன் அல்லாஹ், அல்லாஹ் தான் அப்படின்னு எல்லாரும் சொல்வார்கள். அஃபலா தத்தகூன், அப்படி சொல்லிக்கிட்டு நீங்க அல்லாஹ் பயப்பட வேண்டாமா? உங்களுக்கு அந்த அச்சம் வர வேண்டாமா? உங்களுக்கு தக்குவா வர வேண்டாமா? இது என்னங்க, இது எல்லாத்தையும் கொடுத்தது அல்லாஹ் தான், இதுல என்னங்க தக்குவா தேவை இருக்கு அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஆமா, இதுலயும் தக்குவா தேவை. வாய் என்ன வேணாலும் பேசும்லங்க. நம்ம தான் சொல்றோம், நன்றி கெட்ட வாய், நன்றி கெட்ட நாவு என்ன வேணாலும் பேசும், எலும்பு இல்லாத நாவு என்ன வேணாலும் பேசும். அல்லாமே அப்படித்தான் பேசுறோம். சில பிரார்த்தனைகளை ஏத்துக்கலன்னா கடுகெடுத்துக்கிறோம். அல்லாஹ் நமக்கு கேட்ட பிரார்த்தனை சில நேரங்களில் தாமதிச்சிட்டோம்னா சடைகிறோம், வெறுப்படைகிறோம்.
என்ன யா அல்லாஹ் எவ்வளவுதான் கேட்கறது உன்ட்ட அப்படின்னு. அப்ப இதுலயும் கொஞ்சம் அல்லாஹ் மேல பயம் உள்ளவங்க, அந்த மார்க்கத்தை புரிஞ்சு நடக்கிறவங்க, ஹைர் சரி ஒரு பிரச்சனை இல்லை, இப்ப ஏத்துக்கலன்னா அதாவது ஏதாவது எல்லாம் நன்மையை வச்சிருப்பான் அப்படின்னு நினைச்சிருவாரு, போயிருவாரு. அப்ப இவர் சொல்றாரு, நீ நிம்மதியான ஆளா என்ன நீ காணுவதற்கு மிக முக்கிய காரணம் காரியங்களை நிர்வகிக்கிறது அல்லாதாங்கிறத இந்த 10வது அத்தியாயம் 31வது வசனத்துல நான் படிச்சிட்டேன். இப்ப நானா ஏதாவது செஞ்சு ஒண்ணு ஆக போதா? எனக்கு விதி எழுதியாச்சு, லவ்ஹுல் மஹ்ஃபூல் ஏட்ல இருக்கு. ஆதம் நபியில இருந்து மறுமை நாள் வர்ற வரைக்கும் எல்லாருடைய விதியும் அதுலதான் இருக்கு. யார் பார்க்க முடியும்? யார் தெரிஞ்சுக்கிற முடியும்? நிர்வகிக்கிறவன் அவன். இன்னி வரைக்கும் இந்த உடலை நிர்வகிச்சுக்கிட்டு இருக்கான். நான் என்ன திட்டம் போட்டு என்ன ஆக போகுது? நான் உன்னை செய்யணும்னு நினைப்பேன், செய்ய முடியாது. நான் எதை செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன்னா அதை செய்ய முடிஞ்சிருது. அப்ப இப்படியெல்லாம் பார்க்கும்போது நான் ஃபதரக்துல் அம்ர லி சாஹிபில் அம்ர் சுப்ஹானஹு, காரியங்களை நிர்வகிக்கிறவன்ட்டேயே என்னுடைய காரியத்தை நான் ஒப்படைச்சிட்டேன், அவன் பார்த்துக்குருவான். அதனால அப்படியே ஏதோ இழந்த மாதிரி பறி கொடுத்த மாதிரி, நாளைக்கு என்ன நடக்குமோ அடுத்து என்ன நடக்குமோ இப்படிங்கிற ஒரு நிலைமையில நான் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு வாழ்க்கையே பறிபோன பலஸ்தீன் மக்கள் எல்லாம் நீங்க பாக்குறீங்க. இன்னி வரைக்கும் அந்த ஈமான் குறையல. அவங்களோட ஈமான் இன்னமும் பலமா இருக்கு. பசி பட்னியோட உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய சிறு குழந்தைகள் முதல் இளைஞர்கள் வரை இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் ஒரு வார்த்தை ஈமானை பற்றிய அவநம்பிக்கையோ அல்லாஹ் பற்றிய அவநம்பிக்கையோ அவங்களுக்கு இல்ல. அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, காரியங்களை நிர்வகிக்கிறது அல்லாஹ். இனி எத்தனை நாளைக்கு தான் நம்ம இப்படி இருப்போம் தெரியாது. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், எங்களுக்கு அல்லாஹ்வே போதுமானவன்ங்கறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தானே. 3 வேளைக்கு மேல அடுப்பு எரியாதுன்னு நம்ம அடிக்கடி பேசிக்கிறோம். பசியில 2 செங்கலை கட்டின ஆளுன்னு பேசிக்கிறோம். இப்படி பல சிரமங்களை இறைத்தோரும் அனுபவித்திருக்கிறார்கள். வாழ்க்கையில சொகுச கண்டதே கிடையாது. என்ன காரணம்? 39 வயசு வரைக்கும் பிசினஸ் பண்ணேன், காசு பார்த்தேன், காசு கையில நிறைய சேர்ந்துச்சு, வருமானம் இருந்துச்சு, நல்லா இருந்தேன். இந்த நபி பட்டம் ஏத்துக்கிட்டது பிறகு மார்க்க பணியே பிரதான பணியாக இருக்கும்போது நிறைய அசௌகரியங்கள் வந்துச்சு. சொகுசு வாழ்க்கை இல்லாம போச்சு. பசி தான் வாழ்க்கையாகவே இருந்துச்சு. இந்த நிலையிலும் 5 வக்து தொழுகையா ஒரு பேணர், ஜமாஅத்தை உடல, 2 தோளுடைய தோள்களை தொங்கிக் கொண்டு ஜமாஅத்தை அட்டன் பண்ணார் இறுதி தருவாயில. அப்ப சொன்னதை செய்து முடித்தவர், அல்லாஹுக்கு பயப்படக்கூடியவர். பயப்பட மாட்டீங்களான்னு கேட்கிற கேள்விக்கு, அல்லாஹ் கேட்கிற கேள்விக்கு பதிலாக நான் இதோ பயந்து கொண்டுதான் இருக்கிறேன் என்று சொன்னவர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து அல்லாஹ் கேட்டான், நீ கட்டுப்பட மாட்டியான்னு கேட்டான். அஸ்லம் துலி ரப்பில் ஆலமீன், என்னுடைய இரட்சகனுக்கே நான் கட்டுப்பட்டேன்னு சொல்றாரு. அஸ்லிம்னா கட்டுப்படுன்னு அல்லாஹ் உத்தரவு போட்டான். கால அஸ்லம் துலி ரப்பில் ஆலமீன், இதோ அகிலத்தின் இரட்சகனுக்கே கட்டுப்பட. பதிலுங்கிறது வாயால இல்ல, செயலில் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். குர்ஆன் வசனம் இன்னைக்கு வாயால ஓதுறோம், ஆனா நடைமுறை இல்லாதனால நம்ம நிம்மதி இல்லாம தவிக்கிறோம். அங்க அப்படி கிடையாது. நடைமுறையில இருந்தா சஹாபாக்கள் மாத்திரம் இல்ல, நாம இருந்தாலும் செயல் வடிவம் கொடுத்துட்டோம்னா என்ன செய்யும்? நம்முடைய காரியத்தை அல்லாஹ் நிர்வகிக்கிறான், பொறுப்பை ஒப்படைச்சிட்டோம்னாக்க எந்த வியாதியா இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, வாழ்க்கையில என்ன கஷ்டங்களா இருந்தாலும் சரி, நடக்கிறது எல்லாம் அல்லாஹ் கையில இருக்குது. பிறகு ஏன் நான் உட்கார்ந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கணும்? விட்டு தள்ளு ஹல்லி வள்ளிம்பாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்? போய்கிட்டே இருக்கணும். இதான் ஃபர்ஸ்ட் உனக்கு நான் சொல்ற அறிவுரை. என் நிம்மதிக்கான தாரக மந்திரம், என் சந்தோஷத்துக்கான தாரக மந்திரம், நீ பார்த்தாலே நான் மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி தோணுதுல உனக்கு, அதுக்கான முக்கியமான ரகசியம் இந்த ஒரு குர்ஆன் வசனம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அவர் 2வதாக சொல்லும்போது, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, 94வது அத்தியாயத்துல 6வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. இப்ப இவர் என்ன சொல்றாரு? நான் படிச்சேன், இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரான்னு படிச்சேன். கஷ்டங்கள் இருக்கும், அது போயிடுச்சுன்னா இலகு வந்துடும். சிரமம் இல்லாம வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறத தெளிவா படிச்சேன். அப்போ வாழ்க்கையில ரெண்டும் மாறி மாறி வருங்கிறத குர்ஆன் வசனம் சொல்லிடுச்சு. இத மாத்த எந்த மருத்துவராலையும் முடியாது, எவனாலையும் முடியாது, எந்த சூனியக்காரனாலையும் முடியாது.
எந்த கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய எந்த சைக்காட்டிஸ்டாலையும் முடியாது. இப்ப நீங்க மனதளவுல இதை நல்லா மைண்ட்ல ஏத்திக்கிட்டீங்கன்னு வைங்களேன், கஷ்டம் வரும். அதுக்கு பிறகு இலகும் இருக்குது. உனக்கு கஷ்டம்னா கஷ்டத்தோட உட்கார வைக்க மாட்டேன் அப்படின்னு நல்லா கொடுக்கறானே வாக்குறுதி. கொஞ்சமாவது நம்ம யோசிச்சு பார்த்திருக்கோமா? அதை எக்ஸாமின் பண்ணி பார்த்திருக்கோமா? பரிச்சயித்து பார்த்திருக்கிறோமா? கஷ்டம் வந்த உடனே புலம்புறோம், ஐயோ ஐயோன்னு இது பண்றோம், பொறுமை இல்ல. ஆனா இன்னைக்கு அந்த பலஸ்தீன் மக்களுடைய பொறுமைகளை பார்க்கலாம். எப்படிதான் அவங்க இத்தனையும் தாங்கிக்கிட்டு பொறுமையா இருக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா அவங்க நம்புறாங்க இது துன்யாவுடைய கஷ்டம், துன்யா ஒரு சிறைச்சாலைங்கிற மாதிரி. இப்ப நம்ம சிறைச்சாலையில இருக்கிறோம், சொர்க்கத்துக்கு எப்படி நமக்கு போய்த்தான் தீர்வோம். பசியோட மௌத்தானாலும் சொர்க்கம்தான். அந்த சொர்க்கம் கிடைக்குதுன்னா எவ்வளவு பசி வேணாலும் நான் தாங்கிக்கிறேன். அப்ப என்னது, அவங்க வாழ்க்கைக்கு பின்னாடி உள்ள இலகுவை நினைச்சு பாக்குறாங்க. அது உலகத்திலையும் கிடைக்கலாம், கபருடைய வாழ்க்கையிலையும் கிடைக்கலாம், மண்ணறையிலையும் கிடைக்கலாம். ஆக சில பேருக்கு வாழ்நாள் முழுக்க இலகுவே இல்லை. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயதிலிருந்து 63 வயசு வரைக்கும் மார்க்க பணிகள்ல இருக்கும்போது என்னென்ன காயங்கள், என்னென்ன மாதிரியான வெட்டுக்குத்துகள் உடலில் தாங்கி, பசிப்பிணிகளை தாங்கி, பல்வேறு அவதூறுகள், அவங்க மனைவி அவதூறு சுமத்துனாங்கல்ல, இந்த மாதிரி காலகட்டங்கள் எல்லாம் தாண்டி அவங்க நிராசை அடையாம இருந்ததுக்கு காரணம் என்ன? குர்ஆன் வசனம் இப்படி சொல்லியிருக்கு. கஷ்டத்திற்கு பிறகு ஒரு இலகு இருக்குன்னு நல்லா சொல்றான். மனைவி அவதூறு சுமத்தும் போது பெரிய கஷ்டமா இருந்துச்சு, பாரமா இருந்துச்சு. ஆனா அல்லாஹ் அதுக்கு பதில் கொடுக்கும்போது மகிழ்ச்சி ஆயிடுச்சு. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் சொல்லக்கூடியதை கவனித்தாலே போதும், இதுக்கு பிறகு இது இருக்குதுன்னு நல்லா சொல்றான், நம்புவோம். வேற மனுஷன் சொல்லல, அல்லாஹ் சொல்றான், அதை நம்புவோம். நம்பி அதன்படி வாழ்க்கைய நம்ம இது பண்ணிக்கிறோம். அப்படிங்கும் போது நான் அந்த முடிவுல தெளிவா இருக்கும்போது கஷ்டம் 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 நான் ஏன் எல்லார்ட்டையுமே புலம்பிக்கிட்டு இருக்கணும்? ஏன் ஊர் அப்படி சொல்லிக்கிட்டே தெரியணும்? நிறைய பேருடைய வேலையை இன்னைக்கு அப்படித்தான். தான் கஷ்டத்தை சொல்றங்கிற பேர்ல எல்லாத்துட்டையும் சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா யார்கிட்ட ஒழுங்கா துவா கேட்க மாட்டாங்க, அல்லாட்ட மட்டும் கேட்க மாட்டாங்க. என்ன காரணம்? அல்லாட்ட ஒரு முறை கேட்டா போதும் போ. அப்ப மனுஷன்ட்ட பல முறை கேட்டு மனுஷன் கொடுக்கலனாலும் எப்படியாவது ஒரு முறையாவது அவன்கிட்ட ஒரு உதவியை வாங்கிடணும்னு மனுஷன்ட்ட 1000 தடவை புலம்புறாங்க. ஆனா அல்லாட்ட ஒரு முறை புலம்பிட்டா போதுன்னு வெறுப்படைகிறாங்க. இப்படி இருக்கிற ஆளுக்கு வாழ்க்கையே கஷ்டம்தான். ஈமான்ல அவ்வளவு பலகீனம். இந்த மாதிரியான சுபாவம் எனக்கு இல்ல. எது வந்தாலும் இந்த கஷ்டம் இன்னைக்கு எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான், எத்தனை நாளைக்கு இருக்கும் சொல்ல முடியாது. அது எப்ப விலகும் சொல்ல முடியாது. ஆனா அல்லாஹ்விடத்துல விலகுமாறு நான் கேட்டுக்கொண்டே இருப்பேன். எஸ்ஸிர்லி அம்ரி, மூசா நபி கேட்டாங்க. பிறவுண்ட போ சொல்லும்போது கஷ்டம் யா அல்லாஹ், கஷ்டம். அவன் யாரு, எப்படிப்பட்ட ஆளு நீனே சொல்றிய, இன்னஹு தகா, வரம்பு மீறியவன். அவன்கிட்ட போ சொல்ற, நீனே அவனுடைய கேரக்டர் எப்படிங்கிறத ஒரு ஒற்றை வார்த்தையில முடிச்சுட்ட, 2 எழுத்துல முடிச்சுட்ட, நான் எப்படி அவன்கிட்ட போறது? அப்படின்னா நீ எனக்கு ஒரு காரியம் பண்ணு, எஸ்ஸிர்லி அம்ரி, என் காரியத்தை இலகுவாக்கு, ஈஸியாக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அல்லாஹ் சொல்லிட்டான், நீ கேட்டதை நான் தர்றேன்ட்டான். ஆக நம்ம எத்தனையோ காரியங்களில் ஈடுபடுறோம், துவா கேட்கிறோமா எஸ்ஸிர்லி அம்ரின்னு, அதுக்காக முயற்சிக்கிறோமா, அதுக்கான பிரார்த்தனைகளை பண்றோமா? மூசா நபி கேட்டாங்க எஸ்ஸிர்லி, இந்த ஒரு வார்த்தை போதுங்க. ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வ யஸ்ஸிர்லி அம்ரி. நீ எந்த காரியத்துக்கு போனாலும், ஒரு தாவாவுக்கே போறீங்க, பாசிஸ்டுகளுடைய மோசமான எதிர்ப்புகள் உள்ள நிலைமையில இன்னைக்கு தாவா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அந்த ஜமாத்து பல தாவாக்களை முன்னெடுத்து போகுது, தாவாக்களங்கள் பல இடங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது அதுல பழைய சவால்கள் இருக்குது, சும்மா இல்ல, என்னென்னாலும் நடக்கலாம். அப்படி இறங்கும் போது எஸ்ஸிர்லி அம்ரி, யாரெல்லாம் என் காரியத்தை லேசாக்கிரு. மூசா நபிக்கு இதுல பெரிய வரலாறுகள் இருக்கு. அவங்களும் இஸ்லாத்தை சொல்ல போனவங்க தானே. தவக்கல்து அலல்லாஹ், அவதான் அவங்க சொன்னாங்க, கடலுக்கு பக்கத்துல நின்னுகிட்டு அல்லாஹ் மீத நான் பொறுப்பு சாட்டுறேன்னாங்க. ஏன்னா இப்படி ஒரு அபாயகரமான சூழ்நிலை இருந்து காப்பாத்துறதுக்கு அவனை தவிர வேற யார் இருக்கா? அப்போ இந்த ஆபத்தான மனநிலைகள் வரும்போது, இறுக்கமான மனநிலைகள் வரும்போது, சோகமான மனநிலைகள் வரும்போது, வாழ்வா சாவான் வரும்போது, இந்த நாவு யார்கிட்ட கேக்குதுங்கிறத பாருங்க. அதுதான் சமயோசித புத்தி.
அவசர புத்தி இல்ல நபிமார்கள்ட்ட, சஹாபாக்கள்கிட்ட. அந்தந்த இடத்துல எப்படி நடக்கணுங்கிறத தெரிஞ்சு நடந்திருக்காங்க. அதனாலதான் கடல் கிட்ட போனா கடல் என்ன செய்ய முடியும்? கடந்து போறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இப்ப நமக்கு இருக்கிற நேரம் கஷ்டமான நேரம், மிகப்பெரிய துயரமான நேரம். என்ன பண்றது? பொறுமையை கூடிய அல்லாஹ்னாரு. இந்த கஷ்டத்துல எங்களுக்கு பொறுமையை கொடுத்துரு. உயிர் பிச்சை கேட்டு ஈமானம் இழந்துடக்கூடாது, அதுக்கு தான் பொறுமை, கோழைத்தனமா இருக்கிறதுக்கு இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த மூசா நபி வரலாறுன்னு பாக்குறோம். இப்படி படித்த ஒரு மார்க்கம் படித்த ஒருவர் அவருக்குன்னு வாழ்க்கையில இந்த மாதிரி சிரமங்கள் வரும்போது என்ன நினைப்பாரு? இஸ்ரிலி அம்ரி, காரியத்தை எல்லாம் இலகுவாக்குவான். இன்னமால உஸ்ரி யுஸ்ரா, ஃபர்ஸ்ட் கஷ்டம், நிச்சயமா கஷ்டம் இருக்கும். அதுக்கு உடனேயே மஅல் யுஸ்ரா, மஅல் யுஸ்ரான்னா என்ன அர்த்தம்? இலகுடன். அந்த இலகுடன் தான் இந்த கஷ்டம் இருக்குது. அதுல கஷ்டம் மட்டும் தான் இருக்கு, அதுல எந்த விதமான இலகுவான ஒரு விஷயம் இல்ல நீ நினைக்காத அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னதுக்கு பிறகு நான் ஏன்பா போட்ட மனசை போட்டு அழட்டிக்கிறணும், குழப்பிக்கிறணும்? அதுக்கு இந்த பலஸ்தீன் மக்கள் ஒரு உதாரணம். அவங்களுடைய ஈமான பாருங்க எப்படிப்பட்ட ஒரு ஈமானாக இருக்கிறதுங்கிறத அவர் சொல்லி காட்டுறார். மூணாவதா சொல்லும்போது கராத்து, நான் படிச்சேன், அலா பிஸிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப் அப்படின்னு படிச்சேன். அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, நான் அப்படி படிக்கும்போது ஃபஅத்மஇன்னு கல்பி, என் உள்ள அப்படியே அமைதி அடைஞ்சிருது. இது குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவாக 13வது அத்தியாயம் 28வது வசனத்துல சூரா ராஅத்ல சொல்லும்போது அல்லதீன ஆமனு வ தத்மஇன்னு குலூபுஹும் பிஸிக்ரில்லாஹ், ஈமான் கொண்டவங்க இருக்கிறாங்க இல்லையா, எப்படிப்பட்ட ஈமான் கொண்டவங்க அல்லாஹ் வர்ணிக்கிறத பாருங்க. அல்லதீன ஆமனு, எப்படி ஈமான் கொண்டவங்க தெரியுமா? அவங்க எப்படிப்பட்ட ஆளு? தத்மஇன்னு குலூபுஹும், அவங்களுடைய உள்ளம் நிம்மதியா இருக்கு, அமைதியா இருக்கு. எதை வச்சு? பிதிக்கிரில்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ரை வச்சு. நம்ம செய்யறோமா? ஏங்க காலையில எந்திரிச்சு முழிச்சு உட்கார்ந்துருக்கோம், அல்லாஹ் பிக்க அஸ்பாகனான்னு வாயில வர மாட்டேங்குது. நீங்க காலை பொழுது உங்க திறமையில நீங்க அடைஞ்சிட்டீங்களா? தூங்கிக்கிட்டு எந்திப்போன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இப்ப மாலை பொழுது யாரை வச்சு நீங்க அடைய போறீங்க? உங்க திறமையாலே அடைய போறீங்க. உங்களுக்கு ரூஹு விட்டு அல்லாஹ் உங்க உயிரோட விட்டு வச்சிருக்கான், மாலை பொழுது அடையிறீங்க. உயிரோட விட்டு வச்சதுனால இப்ப காலை பொழுதை அடைந்து பகல் பொழுதுக்கு வந்திருக்கிறீங்க. சொல்லணும்ல ஒரு வார்த்தை, உன் மூலமா தான் இந்த கட்டத்தை தாண்டி இருக்கேன், இந்த நேரத்தை தாண்டி இருக்கேன், இந்த காலத்தை தாண்டி இருக்கேன், இந்த டைமை தாண்டி இருக்கிறேன்னு சொல்லணும்லங்க. ஏன் வாயால சொல்ல மாட்டேங்கிறோம்? செல்போனை தான் தூக்கிக்கிட்டு அலைகிறோம், அதுலதான் பொழுது அன்னைக்கு இருக்குது. ஏங்க ஒரு புகழுங்களேன், அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹியானா பாதமா அமாத்தனா ஒயிலைஹி நுசூர், மௌத்தான மாதிரி அமூத்து ஆஹியா, உன் பேரை கொண்டு சிறு மரணம், தூக்கங்கிறது சிறு மரணம், உன் பேராலதான் அது நடந்துச்சு. இப்ப நான் உயிரோட எந்திரிச்சு உட்கார்ந்துருக்கேன். மௌத்தானா கூட அப்படியே மௌத்தாயிருக்கலாம், நீ நாடி இருந்தா அது நடந்திருக்கும். நீ உயிரோட உட்கார்ந்துருக்கல, நீ ஜும்மாவுடைய நன்மையை பெற்றுக்கொண்டிருக்கிறன் இல்லையா? அப்படிங்கும்போது யார் காரணம்? நீ தான் காரணம். சொன்னீங்களா அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, நீ உயிரோட இருக்கிறது காரணம் நீ தான். இப்படி ஒவ்வொரு நாளும் நீங்க உயிரோட இருக்கிறதுக்கு அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்யணுங்க. இது செய்யறது இல்லை. ஷைத்தானுடைய தீய எண்ணங்கள் நிறைந்து காணப்படுது உள்ளத்துல. இப்படி அவனுக்கு இடத்த கொடுத்து வைக்கும்போது என்ன பண்ணுவான்? ஒரு பிசினஸ்ல நீங்க வியாபாரம் நல்லா இல்லையா, சோகத்தை கொடுத்துருவோம். அந்த நேரத்தில் என்ன திக்ர் செய்யணும்னு இவருக்கு தெரியாது. நைட்டு நிறைய சரியான தூக்கம் இல்லையா, அந்த தூக்கம் இல்லாத நேரத்தை என்ன துவாவை ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க? கெட்ட கனவு திடுக்கிட்டு எலும்புறியா, என்ன துவா ஓதணும்? இப்படி எல்லாம் இருக்கு. சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம், இப்படி ஒண்ணுக்கும் சொல்லி கொடுத்தாங்க. ஒண்ணுக்கு டாக்டர்கிட்ட மாத்திரை வாங்கி நிக்கிறாங்க. கரெக்டா காலையில எப்ப சார் போடணும், மாலையில எப்ப சார் போடணும், மதியம் எப்ப சார் போடணும், காலையில என்ன திக்ர் செய்யணும், மாலையில என்ன திக்ர் செய்யணும், மதியம் என்ன திக்ர் செய்யணும், தஹஜ்ஜுதுல என்ன ஓதணும், குர்ஆன் ஓதும்போது சஜிதா திலாவத் வந்தா என்ன செய்யணும், ஏகப்பட்ட திக்ர்கள் இருக்கு. அதை சொல்லுங்களேன். நாக்குக்கு மாத்திரை தான் கேட்குதே ஒழிய நாக்குக்கு திக்ர் இல்லை. நாக்கு எச்சிலில் நனைவதை போல திக்ர்ல நனையணுங்க. டெய்லி நனையுதா? மனப்பாடம் பண்ணிருக்கமா? ஃபஜ்ர் தொழுகைக்கு போறோம், அரை மணி நேரம் உட்கார்ந்து ஓதுற அளவுக்கு இருக்குது. இது எதுவுமே இல்லை. பின்ன எப்படி மனசுல அமைதி வரும்? உங்களை பார்த்தா நீங்க அமைதியான ஆளுன்னு எப்படி சொல்ல முடியும்? அல்லாஹ்வுடைய அருளுங்க. நிம்மதி சந்தோஷங்கிறது அல்லாஹ்வுடைய அருள்.
இந்த காலத்துல எல்லாம் நீங்க நொந்து நூலா போனீங்கன்னா நோயாளியா மாறிடுவீங்க. இது தர்றதுக்கே தயாரா இருக்கானுங்க. சுகர் மாத்திரையும் பிரஷர் மாத்திரையும். நீ அந்த மருத்துவத்தை விட்டுட்டு மத்த மருத்துவ ஆக ஒன்ன விட்டுட்டு இன்னொன்னு தேடுறிய. நீங்க ஆர்கானிக்கு போங்க, இல்ல ஹோமியோபதிக்கு போங்க, இல்ல அலோபதிக்கு போங்க. எந்த பதிக்கு நீங்க போனாலும் திக்ரால மாத்த முடியறது நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படின்னா பசியோட இருந்த திண்ணை தோழர்கள் சோறுக்கு கையேந்திருப்பாங்க. யார்ட்டையாவது பசிக்குதுங்கிற நேரம் வரும்போது எண்ணங்கள் மாறிவிடக் கூடாதுங்கிறதுக்காக வேண்டிய ரசூலுல்லாஹ்ட்ட போய் நின்னு, அல்லாஹ்வுடைய தூதரே ஏதாவது திக்ர் சொல்லித்தாங்க. பசி கொடுமைன்னு கூட ரசூலுல்லாஹ்ட்ட வாய விட மாட்டாங்க. பணக்காரர்கள் எல்லாம் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு உடலாலும் பணத்தாலும் நன்மைகள் செய்கிறார்கள். எங்களுக்கு மிஞ்சி மிஞ்சி போனா உடலால தான் செய்ய முடியும். அந்த பணத்தால் செய்யற நன்மையை ஓவர்டேக் பண்ணணும்னா எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. திக்ர மீசான் தராசுல இட கனமா இருக்கிறவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இப்படி போய் கேட்டாங்க. திக்ர கேட்டு பெற்றார்கள். அந்த திண்ணை தோழல் அப்படி பசியும் பட்டினியுமா கடந்து நிம்மதியை எப்படி வாழ முடிஞ்சு? அப்ப என்னது இது? திக்ரு தான் அவங்க மனசை இடம் பிடிச்சிருந்துச்சு. அதனாலதான் வறுமையிலும் பசிப்பினியிலும் இருந்தாலும் நீ பலஸ்தீன் மக்கள் உள்பட பெருநாள் வந்தா தொழுகிறாங்க. சுன்னத்தான தொழுகை, அல்லாஹ்வுக்கு பெருமைப்படுத்தி சுக்குர் செய்யற தொழுகை. அது எப்படிங்க மனசு வரும் இவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில் தொழுகிறது? வருதே. அப்ப எப்படி அது பழகின பழக்கம்? அவ்வளவு சோகங்களை வச்சுக்கிட்டு அந்த மக்களுக்கு மத்தியில அல்லாஹ்னு சொல்லும் போது அந்த வாய் நிறைய சொல்ற அந்த பண்பு இருக்குது. எப்படி யாருக்கு வரும்? துவண்டு போன நிராசையானவனுக்குலாம் வருமா? அந்த மக்கள் துவண்டு நிராசையாகி போன மக்கள் தான். ஆனா திக்ரை கொண்டு இன்றைக்கும் ஈமானில் வலிமை மிக்கவர்களா இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களாக மாறுங்கள், உங்க பிரச்சனை தீர்ந்து விடும் என்று சொன்ன போதிலும் கூட செத்தா இப்படியே சாவுறோம், சொர்க்கத்துக்கு போறோம், அதெல்லாம் மாற முடியாதுன்னு. ஒரு பெத்த தாய்க்கு பச்சிலம் குழந்தை பசியில வயிறு பலூன் மாதிரி வீங்கி எலும்பும் தோலுமா தெரியும் போது திக்ர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனை வீடியோக்களை பாக்குறோம். திக்ர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறா. இன்னைக்கு வந்துருமா நமக்கு அந்த மனநிலை? அந்த அளவுக்கு மருத்துவ உதவி கூட கிடைக்காமல் ஹஸ்பி அல்லாஹ் மூச்சுக்கு 3 தடவை சொல்றாங்களங்க. அந்த மக்களுடைய அந்த முகத்தை பாருங்க. ஈமானுடைய உறுதி அதுதான் அல்லாஹ் சொல்றான். எப்படிப்பட்ட ஈமான் கொண்டவர்கள்? அவங்களுடைய உள்ளம் என்னை திக்ர் செய்வதால், என்னை தியானிப்பதால், என்னை வார்த்தைகளால் மூச்சுக்கு 300 தடவை சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர். ஒரு உணவு பொட்டலம் கிடைச்சா உடனே சஜிதா செய்யறாங்க. உணவு பொட்டலம் கிடைச்சா அங்கனே தூக்கி போட்டு சஜிதாவுல விழுறான். நமக்கு எத்தனை சஜிதா செய்யறதுக்கு தோணுது? இவ்வளவு நல்லா இருக்கும் போது நாம அவனை விட பன்மடங்கு கூடுதலா சுக்குர் செய்யக்கூடிய ஆளா இருக்கணும். இபாதத்துல எவ்வளவு வீக்கா இருக்கும். தொழுவுறவங்க அடுத்த லெவலுக்கு போயிருந்துங்க. 5 வேளை தொழுவுறவங்க, ஜமாத்தை கடைபிடிக்கிறவங்க திக்ருகள்ல எவ்வளவு குறைவா இருக்கிறீங்க, எவ்வளவு கீழ்நிலையில இருக்கிறீங்க என்பதையெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். அதனால அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தெளிவா சொல்ற, அறிந்து கொள், நல்லா தெரிஞ்சிக்க. பிதிக்ரில்லா, அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டுதான் தத்தும இன்னுல் குலூப், உன் உள்ள அமைதி அடையும். மாத்திரையை கொண்டோ, மருத்துவரை கொண்டோ, கவுன்சிலிங்க கொண்டோ, சைக்காட்டிஸ்ட கொண்டோ இல்ல. இப்ப பலஸ்தீன்ல எதுவுமே இல்ல. இன்னைக்கு தொழுவக்கூடிய மக்கள் தொழுதுக்கு தான் இருக்கு. திக்ரு சின்ன புள்ள சொல்லுது அல்ஹம்துலில்லாஹ். உணவை பார்த்துட்டு சின்ன புள்ள 4 வயசு புள்ள இன்னைக்கு காலைல கூட பார்த்தேன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி. உன்கிட்டதான் உதவி தேடுறோம், உன்கிட்டதான் பாவம் மன்னிப்ப கேட்கிறோம், உன்னிட்டதான் எல்லாத்தையும் ஒப்படைக்கிறோம். சின்ன புள்ள எப்படி திக்ரு எங்க இருந்து வந்துச்சு? அதனாலதான் இன்னைக்கு இவனுங்களுக்கு ரோசம். இப்படி அடிச்சு சாவடிச்சும் இவங்க எப்படி இவ்வளவு மகிழ்ச்சியான முகமா பார்க்க முடியுது? சாரையா வாரான் இஸ்லாத்துக்கு. எப்படி? இதுதான் டாபிக். எப்படிங்க? ஒண்ணு இல்ல, நிர்மூலமாக்கிட்டோம், மயான பூமி ஆக்கிட்டோம், சுடுகாடு ஆக்கிட்டோம்.
அந்த மக்கள் அல்லாஹ் அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. அந்த முகத்துல எப்படி இந்த மகிழ்ச்சி வருது? தாய் தகப்பனை இழந்துட்டு அனாதையா நிக்கிற சிறு குழந்தை அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துது. எப்படி? இப்ப இதுல என்னமோ விஷயம் இருக்கு, இதுல ஏதோ ஒரு பெரிய உளவியல் இருக்குது. படிக்கிறான் குரான. பிரிட்டன்ல எல்லாம் இஸ்லாம் வேகமா வளருது, இத பார்த்து வளருது. பல தன்னார்வலர்கள் அங்கனே களிமா சொல்றான் உள்ள போய். அப்படிப்பட்ட ஒரு விஷயம். அதனாலதான் இந்த அறிஞனும் சொல்றாரு, லிமா அராக பி ஹாதிகி சக்கீனாங்கிற இந்த அமைதிக்கான அர்த்தம் என்ன, தாரக மந்திரம் என்ன, ரகசியம் என்ன? ஒண்ணு இல்ல, இதுதான் திக்ரு செஞ்சேன், மனசு ஃப்ரெஷ்ஷா இருக்கு, உள்ள ஃப்ரெஷ்ஷா இருக்கு. கடைசியா சொல்றாரு, ஃபமா தன்னுக்கும் பி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் பத்தி என்னப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? இன்னைக்கு பலஸ்தீன் மக்கள்கிட்ட கேட்டா அல்லாஹ் பத்தி உங்க நினைப்பு என்ன? என்ன நினைப்பு? என்ன? ஹயாத் மவுத் எல்லாம் அல்லாஹ் கையில தான். ஒரே பதில். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தகப்பனாரை பத்தி கேட்டாங்க, அந்த சிலைக்கு ஒரு சக்தியும் இல்லைன்னு தெளிவா தெரியுது இல்ல, அப்ப கடவுளே இல்லைன்னு சொல்லிடலாம்ல. அல்லாஹ் பத்தி நீங்க என்னதான் நினைக்கிறீங்க, அப்படி என்னதான் உங்க உள்ளத்துல இருக்குன்னு கேட்கிறாரு தகப்பனாரை பார்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இந்த அறிஞரும் நீ அமைதியா இருக்கிறிய, இதுக்கான காரணம் என்னன்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, நான் அல்லாஹ் பற்றி தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கேன். அல்லாஹ் தான் கடவுள் இறைவன் நீ தெரிஞ்சு வச்சிருக்க. ஆனா ஒன்ன ஒருபடி மேல அல்லாஹ்னா இப்படித்தான், எந்தெந்த நேரத்தில் எப்படி அல்லாஹ்வை பற்றிய வல்லமைகளின் தன்மைகளையும் அஸ்மாவுல் சிஃபாக்களையும் தெரிஞ்சு வச்சிருக்கானா. சோ அல்லாஹ்வை எந்தெந்த சூழ்நிலையில எப்படி எப்படியான கஷ்டங்கள்ல நான் எப்படி அல்லாஹ் வழிபடணுங்கிற விவரம் எனக்கு தெரியும். எந்த சூழ்நிலையில எப்படி அல்லாஹ் உதவி செய்வாங்கிற டீட்டெயிலையும் அல்லாஹ் சொல்லியிருக்கான். இதுல அறிவு இல்லாதவன் வேணா என்ன வேணாலும் அல்லாஹ் மேல அவநம்பிக்கை வரலாம், எனக்கு வராது. அல்லாஹ் தான். சும்மா வாயால சொல்லிட்டு போறது, சும்மா தூக்குன மாதிரி சொல்லிட்டு போறது இல்லங்க. அல்லாஹ் பத்தி நினைக்கிறது, ஃபஅஸ்பஹ குல்லு லன்னி பிஹி கைருன், என்ன பிஹி கைரன் ஃபரப்புல் கைர். நான் என்ன பண்ணேன், எல்லாமே நன்மைக்கேன்னு விட்டுட்டப்பா. நன்மையினுடைய ரட்சகன் அவன்கிட்ட பொறுப்பு சாட்டிட்டப்பா. அதனால லா யஅதி இல்லா பிகைர், என்கிட்ட நன்மையை தவிர வேற எதுவும் வரப்போறது இல்லை. முடிஞ்சா மவுத்து தான் எனக்கு நன்மைன்னு வையேன், போய் சேர்ந்துருவேன், அவ்வளவுதான். கடந்து சிரமப்படுறதுக்கு நீ மௌத்தாயிட்டு போ அப்படின்னு அல்லாஹ் எனக்கு நாடினானா அது சிறந்த நன்மை. சிரமப்படுறதுக்கு போய் சேர்ந்துடலாம், அது அல்லாஹ் கொடுக்கணும், நான் நினைக்க கூடாது. ஆக எல்லாத்துக்குமே தயாரா இருக்கேன், போதுமா? அதனால நான் அமைதியா இருக்கேன். இப்படி 4 வகையான உபதேசங்கள் அவர் சொல்லி முடிக்கிறார். அப்ப நாம என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் அவர் சொன்ன மாதிரி கண்டிப்பாக காரியங்கள் நிர்வகிக்கிறோம் அல்லாஹ். உங்க வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய காரியங்களும் அவன் தான் நிர்வகிப்பான். அப்ப உங்களுக்கு என்ன கவலை? வேலையை பாருங்க. இன்னமால உஸ்ரி உஸ்ரா, கஷ்டத்துக்கு பிறகுதான் இலகு. அப்ப கஷ்டம் வராம நீங்க எதையுமே சாதிக்க முடியாது. தாங்கிக்கிறங்க, அல்லாஹ் தான் வாக்கு கொடுக்குறான்ல, இலகு வந்துரும்பா. கஷ்டத்துக்கு பிறகு ஒரு ஈஸி இருக்கத்தான் செய்து, பொறுத்துக்கிடுங்க. அப்ப அந்த முடிவுக்கு வரணும். 3வது, உள்ளத்துக்கு அமைதி. அமைதி எங்கெல்லாம் ஏன் அலையிறிய? திக்ர் செய்யுங்க, திக்ருகளை மனப்பாடம் பண்ணுங்க. ஏன் அதுக்கான இம்ப்ரூவ்மெண்ட்டை யாரும் ஏன் காட்டுறது இல்ல? தொழுகையோட உங்க அமலை முடிக்காதீங்க. இனிமே வரக்கூடிய காலங்கள்லாம் மோசமா இருக்கும். எல்லாருடைய ஈமானும் ஒரே மாதிரி இருக்காது. திக்ருகளை ஆள பதிங்க. டெக்னாலஜி வளர வளர சைத்தானுடைய ஊசலாட்டம் கோரத்தாண்டம் ஜாஸ்தி ஆகிட்டு போகுது. திக்ரு ரொம்ப முக்கியம். மாத்திரை மருந்து எல்லாம் முக்கியம் கிடையாது, திக்ரு தான் ரொம்ப முக்கியம். அதுல கவனம் செலுத்தினா மனசு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும். தன்னம்பிக்கையும் தைரியம் வந்தா நோய் ஓடிரும். நோய் ஓடினா மாத்திரை இருக்கு. அப்ப திக்ரு எதுனாலங்கிறத தௌஹீதினுடைய பார்வையில புரியுங்க. சும்மா வீட்டுல ஆயத்துல் குர்சியை மாட்டி வைக்கிறது, அங்க சூரத்துல் பாத்தியாவை எழுதி வைக்கிறதுனாலாம் அது திக்ரு கிடையாது, அது பிதாத். அதனால எந்த சக்தியும் இல்லை, அதுக்கு ஒண்ணும் செய்ய முடியாது. அது ஒரு போஸ்டர், அவ்வளவுதான். கிழிச்சா கிழிஞ்சிரும். ஆனா மனதிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளுக்கு தான் அல்லாஹ்விடத்துல மதிப்பு இருக்குங்கிற புரிஞ்சுக்கிறங்க. அல்லாஹ்வை பற்றி நல்ல எண்ணம் வைக்கணும். அல்லாஹ்வை நம்பினேன்னு பேரை சொன்னா மட்டும் பத்தாது, நான் ஷிர்க் செய்ய மாட்டேன்னு சொன்னா பத்தாது. ஆனா அவன் நம்பிக்கை வைக்கிறமே, அப்ப அது என்னது? அது அல்லாஹ்வுக்கு நான் ஷிர்க் வைக்கல, யாதொன்றையும் இணையாக்கவில்லைன்னா அல்லாஹ்வுடைய விஷயத்துல சோர்வடைகிறீங்களே. ஏன் கேட்டா நடக்க மாட்டேங்குதுன்னு உங்க மனசுக்குள்ளே புழுங்கிக்கிட்டு அல்லாஹ்வை வெறுக்கிறீங்களே, ஏன் கூடாது?
இல்ல நான் சொல்லலைங்க, குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்லிட்டான். சூரத்துல் ஃபஜ்ர் பாருங்க. வம்மா இதா மபுத்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வநஅமஹு ஃபயகுல் ரப்பி அக்ரமன். அவன் கொடுத்துட்டா அல்லாஹ் என்ன கண்ணியப்படுத்திட்டாங்கறான். ஃபகதராலி ரிஸ்கஹு ஃபயகுல் ரப்பி அஹானன். குறைச்சு விட்டா என்ன அல்லாஹ் கேவலப்படுத்தி விட்டான், இழிவுபடுத்திட்டான். பாலஸ்தீன் மக்கள் ஒருத்தர் சொல்லட்டும் பார்ப்போம். என்ன அல்லாஹ் கேவலப்படுத்திட்டான், என்ன அல்லாஹ் இழிவுபடுத்திட்டான், எங்களை நடுத்தரவு கொண்டு வந்துட்டான், இனி தொழுகை வேணாம் மண்ணு வேணாம். யாராவது சொன்னாங்களா? யாரையாவது ஒரு சிறு குழந்தைய காமிக்க முடியுமா? தொழுகையை கடமையாக்காத குழந்தை கூட அழகா பேசுது அல்லாஹ்வுடைய விஷயத்துல. அப்ப அந்த மக்களுக்கு நம்ம துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அது மாதிரியான ஒரு ஈமான் நமக்கு வேணும். இவ்வளவு சோகத்திலையும் அந்த மக்களுடைய சிரிப்பை பாருங்க, அல்லாஹ்வுடைய திக்ரால வர்ற சிரிப்பு அது. இவ்வளவு சோகத்திலையும் இவ்வளவு துன்பங்களையும் அந்த மக்களுடைய மகிழ்ச்சியை பாருங்க, பசியிலையும் அந்த மக்களுடைய புன்முறுவலை பாருங்க. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய திக்ர்களால வர்றது. இன்னைக்கு எல்லாம் இருந்து நம்ம கிட்ட அந்த முகம் இல்லைன்னா அப்ப நாம நஷ்டவாளியா அவங்க நஷ்டவாளியாங்கிறத புரிந்து செயலாற்றுவோமாக. எல்லாமல் அல்லாஹ் நாம் கேட்டபடி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை நாம் யாவருக்கும் எல்லாமல் அல்லாஹ் தந்தருள்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ ஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். அன்பான சகோதரர்களே, ஒரு தகவலுக்காக சொல்றேன். ஜம்இய்யத்து அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸ் பல நிறுவனங்களை தமிழகம் முழுக்க நடத்திட்டு வருது. சமூக மக்களுக்கு விளம்பர நோக்கம் இல்லாம உரிய சேவைகளை செய்து வரக்கூடிய ஜமாத் தான் ஜம்இய்யத்து அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸ். அந்த வகையில காயல்பட்டினத்துல 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கப்பட்டது இந்த மதரசா. உங்க தகவலுக்காக சொல்றேன். அதுக்கான ஜக்காத்துகள் தொகைகள் வசூல் செய்யப்படுது. 7 ஆண்டுகள் ஆகி 60 மாணவர்கள் இன்றும் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்கள யாருன்னா இஸ்லாத்துக்கு வந்தவர்களுடைய பிள்ளை. என் பிள்ளையும் ஹாஃபில் ஆகணும். சில நேரத்தில் தாய் தகப்பம் இல்லாத அந்த பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகளும் படிக்கிறாங்க. ஏழை மக்கள் எங்களால இவ்வளவுதான் கட்ட முடியும்னு சொல்லி 4000 ரூபான்னா 1000 ரூபா தான் நாங்க தர முடியும்னு சொல்ற மக்களும் இருக்காங்க. அதுல பாக்கி வச்சக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க. இப்படி வித்தியாசம் இல்லாம எல்லா மக்களும் ஒரே இடத்துல காயல்பட்டினத்துல நல்ல சுற்றுச்சூழலோடு கூடிய நல்ல உணவுடன் கூடிய ஒரு இதுல என்ன செஞ்சிருக்காங்க, படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மக்களுக்கு ஆகக்கூடிய செலவினங்கள்லாம் இப்படி ஒரு அட்டையா போட்டு பட்டியல் போட்டிருக்கு. வருஷத்துக்கு பல லட்சம் ரூபாய் செலவாகும் போது மாசத்துக்கு 4,05,000 ரூபாய் செலவாகுது. 1,50,000 லட்சம் ரூபாய் மாசம் மாசம் ஷார்டேஜில் இருக்குது. அதனால நம்ம ஜமாத்தின் மூலம் நடக்கக்கூடிய இந்த நிறுவனம் நம்ம ஜமாத்துடைய மர்கசுகள்ல இருந்து பெறக்கூடிய நிதியை வைத்துத்தான் இது நடக்குது. ஆகையினால ஒரு பிள்ளைக்கு 7,000 ரூபாய் மாசம் அப்படி என்றால் வருஷத்துக்கு என்னங்கிறத நீங்க கணக்கு பண்ணி கொள்ளுங்க. ஆக இந்த மாதிரியான நல்ல நிறுவனங்கள் ஜமாத்துல பல இருக்குது. அதுல காயல்பட்டினத்துல பள்ளியும் கட்டப்பட்டு வருது. குறிப்பாக இந்த அல் மாஹிர் ஹிஃபுல் மதரசா என்ற நிறுவனத்துக்கு உங்களுடைய பொருளாதாரங்களை ஜமாத்துடைய நிர்வாகிகள் கையில ஒப்படைச்சிங்கன்னா அந்த ஏழை எளிய மக்களும் அந்த எத்தீம்களும் அந்த இஸ்லாத்திற்கு பல ஏரியாக்கள் இருந்து பிள்ளைய படிக்குது. என் பிள்ளைய ஹாஃபில் ஆகணும். அந்த இஸ்லாத்துக்கு வந்த மக்களுடைய பிள்ளைங்களும் ஹாஃபில் ஆகுவதற்கும் நம்முடைய ஜக்காத் சதக்கா தேவையாக இருக்கிறது. எனவே இதை சும்மா நீங்க அப்படி கேட்டு போயிடாம உங்களுடைய பங்களிப்பை இந்த இஸ்லாத்துக்கு வந்த மக்களும் ஹிஃபுது படிச்சு ஹாஃபில் ஆகணும் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அதுக்கான உதவிகளை வாரி வழங்குமாறு கேட்டுக்கொண்டவனாக இந்த ஜும்மாவை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வலதகுல்லாஹி அக்பர். வல்லாஹு யஅலம் மா தஸ்னூன்.